அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலேயே தம்ப்நெயிலேயே டைட்டில்லையே கிளிக் பண்ணி பார்த்துட்டு தான் உள்ளே வந்து பார்க்குறீங்க இல்லையா? என்னென்னா, வரக்கூடிய 15ஆம் தேதியிலிருந்து ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய, குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய குடும்ப தலைவிகளுக்கு, இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் இந்த 3 வகை ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய குடும்ப தலைவிகள் அனைவருக்கும் வரக்கூடிய தீபாவளி தினத்தன்று ரூபாய் 5000 தீபாவளி பரிசாக வழங்க தமிழக அரசு ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஸ்கீம் அப்டேட்டும் கொடுத்துருக்குறாங்க. இதற்கான டோக்கன் எப்போலேருந்து கொடுப்பாங்க, யாருக்கெல்லாம் கொடுப்பாங்க, ஸோ இதை பற்றின முழுமையான ஒரு வீடியோவாக தான் இது இருக்க போகுதுங்க. சரிங்களா? இதை பற்றின முழுமையான தகவலை பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா, தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. என்னென்னா, தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 5000 பரிசாக வழங்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளதுங்க. வரக்கூடிய தீபாவளி தினத்தன்று தான் இது எல்லாமே நடக்க போகுது. ஸோ இந்த தீபாவளி பரிசு தொகையாக 5000 ரூபாய் வழங்க போவதாக ஒரு ஸ்கீம் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஸ்கீம் அப்டேட்டுக்காக டோக்கன் எந்த தேதியிலேருந்து வழங்குவாங்க, யாருக்கெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்றத பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். அடுத்ததாக ரேஷன் அட்டை. ஏழை மக்களுக்கு ரேஷன் திட்டத்தின் கீழ் உணவு தானியங்கள் வழங்கப்படுகின்றன. ரேஷன் கார்டுகள் மூலமாக இந்த உதவிகளை மக்கள் பெறலாம். ரேஷன் கார்டுகள் மாநில அரசால் வழங்கப்படுகின்றன. ரேஷன் கார்டு பயனாளிகளுக்கு மத்திய அரசு தரப்பிலிருந்தும் உதவிகள் வழங்கப்படுகின்றன. இந்த ஸ்கீம் மட்டுமல்லாமல் இந்த தமிழக அரசு, திமுக அரசு மகளிர் உரிமை தொகையும் வழங்கிட்டு வராங்க மாதமும். அதுவும் இன்னமும் என்னென்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தமிழ்நாடு அரசு சார்பாக பல்வேறு உதவிகள் வழங்கப்படுகின்றன. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் பெண்களுக்கும் ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபாய் நிதி உதவி அரசு தரப்பிலிருந்து வழங்கப்பட்டு வருகிறது. பெண்களுக்கு நிதி உதவி வழங்கும் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தை திமுக அரசு தான் செயல்படுத்தி வராங்க. அதில் எந்த விதமான மாற்றமும் சந்தேகமும் இல்லை. சரிங்களா? அதே போல தான் இன்னொரு முக்கியமான ஸ்கீம் அப்டேட், அதாவது பொங்கல் பரிசு தொகுப்பு. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுகிறது. பொங்கல் பண்டிகை நாளில் பொங்கல் வைப்பதற்கான அரிசி, வெல்லம், மளிகை பொருட்கள் மட்டுமல்லாமல் கரும்பு, வேஷ்டி சேலை போன்ற பொருட்களும் வழங்கப்படுகின்றன. இது மட்டுமல்லாமல் ரொக்க பணமும் வழங்கப்பட்டு வருகிறது. அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த தீபாவளி பரிசு தொகை. சில நாட்களுக்கு முன்னர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு தீபாவளி தினத்தன்று ஒரு சர்ப்ரைஸ் காத்திருப்பதாக செய்தியாளர்களிடம் சந்தித்து அவர் பேசிய போது ஒரு அப்டேட் கொடுத்திருந்தாரு. என்னன்னா, ஜிஎஸ்டி விஷயத்தில் நிவாரணம் மற்றும் பல்வேறு பொருட்களுக்கான வரி விலை குறையும் என்று அறிவிச்சிருந்தாரு. அதே போலதான் கடந்த செப்டம்பர் 22ஆம் தேதிக்கு பிறகு 28% இருந்த ஜிஎஸ்டி வரியானது தற்போது நிலவரப்படி 18% குறைக்கப்பட்டு மக்கள் மத்தியில பெரும் வரவேற்பை பெற்றிருக்கு. இது பெரும் மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயமாகும். அது மட்டுமல்லாமல் இது போன்ற சூழலில் கூட தமிழ்நாட்டு மக்களுக்கு தீபாவளி பரிசும் வழங்க வேண்டும். குறிப்பா 5000 ரூபாய் தீபாவளி தினத்தன்றே வழங்க வேண்டும் என்று
தமிழக அரசுக்கு ஒரு அறிவுறுத்தை கொடுத்திருக்காரு. சரிங்களா? ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு, 5000 ரூபாய். தீபாவளி தினத்தன்று ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இந்த முக்கியமான அறிவிப்பு தமிழ்நாடு அரசு வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பொங்கல் பண்டிகைக்கு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 5000 பரிசு வழங்கும் அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிடும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. இதற்காக தமிழ்நாடு அரசுக்கு, அதாவது இந்த தீபாவளி பரிசு வழங்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாய் வரை செலவாகும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்ததா காத்திருக்கக்கூடிய தமிழ்நாடு மக்கள். தீபாவளி பரிசாக தமிழக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தமிழ்நாடு அரசு ரூபாய் 5000 வழங்கும் என்பது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தமிழ்நாடு அரசு இன்னும் வெளியிடவில்லை. ஆனால் இதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பரிசுக்காக தமிழ்நாடு மக்கள் எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றனர். வரக்கூடிய 15ஆம் தேதியிலிருந்து இந்த தீபாவளி பரிசு தொகையை வழங்க டோக்கன் அனைத்து ரேஷன் கடைகளிலும் வழங்கப்படும் என்று தமிழக அரசு எதிர்பார்க்கப்படுகிறது. அறிவுறுத்தியும் கொடுத்திருக்கிறாங்க. ஸோ எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க இந்த ஸ்கீமை. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.